இப்படி கிடக்கு? ஏலே கதிரு, ஏலே கதிரு, எந்திரில, என்னடா இப்படி கிடக்க? யாரு? ரமேஷா? ஆமல, எந்திரிச்சு உட்கார்ல கதிரு, ஏலே இப்படி கிடக்க? மெல்ல கைய பிடிச்சு தூக்கி உள்ள. என்னடா ஆச்சு? ஏல ரூமை இப்படி நாஸ்தி பண்ணி போட்டுருக்க? லவ் ஃபெயிலியரா ரமேஷ்? லவ் ஃபெயிலியரா? நீ எப்ப லவ் பண்ண? உனக்கு எப்படி ஃபெயிலியர் ஆகும்? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சமந்தாவை லவ் பண்ணேன்டா. சரி, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன்டா. அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. சரி, நம்ம கனவு கண்ணிலேயே திரிஷாவுக்கு தான் கல்யாணம் முடியல, அவங்கள லவ் பண்ணுவோன்னு ஒன் சைடா லவ் பண்ணேன்டா. இப்ப கடைசியில அவங்களுக்கு ஆள் இருக்குன்னு சொல்றாங்கடா. ஓய் தொலை. ஆத்தாடி. ஏல ரமேஷ், ஃப்ரெண்டாச்சே, என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தா சமந்தாவை லவ் பண்ணானா திரிஷாவை லவ் பண்ணானான்னுக்கிட்டு போய் வேலை இருந்த வேலையை பாருல. சும்மா ரூமுக்கு எடுத்துக்கிட்டு நாஸ்தி பண்ணி போட்டுருக்க ஆளு மண்டை போடான்ட்டு. உனக்கு தெரியாதுல என் ஃபீலிங். நீ போல, நான் பாட்டு பாடிட்டு அப்படியே சோகத்துல இருக்க போறேன். என்கிட்ட ஒளிஞ்சு தொலை. அவன் வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருக்கேன், நீ இப்படியே கடை, நான் போறேன். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு